ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டில் தன்னோட படிப்பை முடிச்சுட்டு இயக்குனர் மணிவண்ணன்ட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலைக்கு சேர்றாரு செல்வமணி. மணிவண்ணனோட இயக்கத்தில் நடிகர் சத்யராஜ் நடித்த பல படங்களில் செல்வமணி அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்காரு. ஒரு கட்டத்தில் தானே ஒரு படம் இயக்கணும் அப்படின்னு நினச்ச செல்வமணி சத்யராஜ்கிட்ட பேசி அவரோட கால் ஷீட் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி மணிவண்ணன்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு மணிவண்ணன், நான் ஒரு படம் எடுக்கிறேன் அப்படின்னா சத்யராஜ்கிட்ட கால் ஷீட் கேட்கலாம், இதே அடுத்தவங்களுக்கு கால் ஷீட் கேட்டால் அது சரியாக வராது, அதனால நீயே போய் கேட்டுக்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சத்யராஜை அவரோட வீட்டில் போய் சந்திச்ச செல்வமணி அவரோட படத்தில் நடிக்கிறதுக்கு கால் ஷீட் கேட்குறாரு. அதுக்கு சத்யராஜ், நான் புதுமுக இயக்குனர்கள் எடுக்கிற படங்கள்ல நடிக்கிறது இல்லை, நீங்க வேணும்னா ஒரு படத்தை எடுத்து அந்த படத்தை சக்ஸஸ் பண்ணி காட்டுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு கால் ஷீட் தரேன் அப்படின்னு சொல்லி செல்வமணிகிட்ட சொல்லிடுறாரு. சத்யராஜ் சொன்ன அந்த வார்த்தை செல்வமணி மனசுல ஒரு ஆறாத காயத்தை ஏற்படுத்துது. அந்த நொடி செல்வமணி முடிவு பண்றாரு, முதல்ல ஒரு படத்தை இயக்கி அந்த படத்தை சக்ஸஸ் பண்ணணும், அதே சமயம் சத்யராஜ் அப்படிங்கிற ஒரு நடிகனை வச்சு வாழ்க்கையில படமே இயக்கக்கூடாது அப்படின்னு. பல போராட்டங்களுக்கு அப்புறம் செல்வமணி தன்னோட கதையை நடிகர் விஜயகாந்த்கிட்ட சொல்றாரு. கதை பிடிச்சி போன விஜயகாந்த் படத்தில் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிறாரு. விஜயகாந்தை வச்சு படத்தை இயக்குறாரு செல்வமணி. படம் சூப்பர் டூப்பர் ஹிட். அந்த படம் தான் 1990 வெளியான புலன் விசாரணை. முதல்ல சத்யராஜ் நடிக்கிறதுக்கு செல்வமணி சொன்ன கதை. சத்யராஜ் சொன்ன மாதிரியே இயக்குனர் செல்வமணி இயக்குன தன்னோட முதல் படத்துல மாபெரும் வெற்றியை கண்டதோட அதுக்கப்புறம் தன்னோட வாழ்க்கையில சத்யராஜை வச்சு ஒரு படம் கூட இயக்கவே இல்லை. ஆனா சத்யராஜ் புது இயக்குனர்கள் எடுத்த நிறைய படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.